இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஈரான் இஸ்ரேல் இடையே 4வது நாளாக நீடித்து வருகிறது போர். இப்போர் வான் வழியாக மட்டுமே நடந்து வருகிறது. ஏன் இப்படி? விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இஸ்ரேல் ஈரான் இரண்டும் மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்குது. ஈரானை பொறுத்தவரை 16,48,195 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்கிறது. இந்தியாவினுடைய மொத்த பரப்பளவில் பாதி அளவிற்கு அந்த அளவிற்கு ஈரானினுடைய பரப்பளவு அமைந்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை 22,145 சதுர கிலோமீட்டர், தமிழ்நாட்டோட பரப்பளவை விட சிறிய நாடாக இருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு 1700 கிலோமீட்டர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும் போது இரண்டும் எல்லைப்புற நாடுகளாக இருந்தது. அதுபோல வடகொரியா தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் ரெண்டும் பக்கத்தில் இருந்த நாடாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள தொலைவு 1700 கிலோமீட்டருங்கிறதுனால இரண்டு நாடுகளுக்கும் இடையில 4க்கும் மேற்பட்ட நாடுகள் அமைஞ்சிருக்கிறது. பரப்பளவை பொறுத்தவரை இஸ்ரேல் 150வது இடம், ஈரான் 17வது இடம். மக்கள் தொகையை பொறுத்தவரை 94 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரை 8.8 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாடுகள் ஈராக், ஜோர்டான், சிரியா, லெபனான் உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்குது. அப்போ இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில ஏவுகணை தாக்குதலோ ட்ரோன் தாக்குதலோ நடைபெறும் போது இந்த வான்வெளி பகுதிகள் வழியாகத்தான் செல்லும். அப்போ இந்த நாட்டு மக்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக இந்த போரை உலகமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. விமானப்படையை எடுத்துக்கொண்டோம் என்றால் இஸ்ரேலுக்கு 550 விமானங்கள் இருக்கிறது, ஈரானுக்கு 600 விமானங்கள் இருக்கிறது. ஏவுகணைகளை பொறுத்தவரை ஜெரிகோ என கூறப்படுகின்ற 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை வைத்திருக்கிறார்கள். ஈரான் சகாப் 3 ஃபெட்டா அப்படிங்கிற 2000 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வச்சிருக்கிறாங்க. இதை வச்சுதான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இப்போ போரை பொறுத்தவரை ரொம்ப அவசியம். இந்தியா வசம் S-400 ஆகாஷ் போன்றவை இருப்பது போன்று இஸ்ரேல் வசம் அயான்டோம் சிஸ்டம், ஆரோ சிஸ்டம், டேவிட் ஸ்லிங் உள்ளிட்டவை வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை பேவர் ரேட் என்கிற அமைப்பு இருக்குது. இதன் மூலமாகத்தான் எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள் ட்ரோன்களை தடுத்து வருகிறார்கள். சர்வதேச அளவில் ராணுவ தரவரிசை எடுத்துக்கொண்டோம்னா இஸ்ரேல் 15வது இடத்திலும் ஈரான் 16வது இடத்திலும் இருக்கிறது. ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, இது அணு ஆயுதம் இருக்கு, இவங்ககிட்ட இல்லை. மொத்தமாக ராணுவ பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் இஸ்ரேல் ஒரு வருடத்திற்கு 1.29 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. ஈரான் 2.5 லட்சம் கோடி ஒதுக்குகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே இந்த ராணுவ பலங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த நாட்டினுடைய திறன் இருக்கிறது. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரை சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய உதவி தொடர்ச்சியாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இஸ்ரேலை பொறுத்தவரை மேற்கு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஆயுதம் மற்றும் நிதி உதவிகள் தொடர்ச்சியாக கிடைக்கும் என சர்வதேச ராணுவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.